ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் எஃப்எக்ஸ் இம்பேக்டர். இதுதான் நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தேன். அது போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு, டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இன்னி போஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். மேபி ஃப்யூச்சரில் எதுக்காச்சும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தேன், அந்த மாதிரி வந்து ஒரு அது சொல்ல போகிறேன். எப்படின்னா ஃபுல்லாக சொல்ல போகிறது கிடையாது, பட் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டுங்கிறத பார்த்துட்டேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டு. அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் எகெயின்ஸ்ட் த ட்ரெண்டு. அது வந்து எஸ்எல்ஐட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சீரியஸ் மாதிரி இல்லை. ஒரு $20 ஒரு $200 மாற்ற முடியுமா அப்படிங்கிறதான் வந்து பார்த்தோன்னா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதோட ஃபஸ்ட்டு ட்ரேடு தான் வந்து நேற்று எடுத்த ட்ரேடு. இது வந்து பார்த்திங்கன்னா 2.61 இதில் வச்சுருந்தேன் ரேஷியோவில். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு நேற்று. சரி ஓகேன்னு சொல்லிட்டு $1.75 வந்து லாஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதனால் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். செட்டப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதை ஒன்றும் எடுக்கக்கூடாது, ஒரு ப்ராப்பரான A+ செட்டப், நம்மளோட A+ செட்டப் வந்தால் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே ஒன்று கிடச்சிது. ஸோ நான் அது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் மார்க்கெட் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரில அப்படின்னா சும்மா எனக்கு நான் இன்னும் ப்ராப்பராக கிளாஸ் எடுத்து பழக்கம் எல்லாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். எப்படின்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ரன் ஆகும். இதில் வந்து என்ன அப்படின்னா என்னோடய பிளான் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், இந்த எக்ஸ்பேன்ஷனை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து பிளானு. ஸோ இங்கே வந்து செல் சைடு அப்படிங்கிறங்காட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கரெக்டாக மார்க்கெட் வந்து எப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துச்சு, அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன் வந்து எங்கே வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு கேண்டில் ஸ்டிக் மூலமாகவும் அப்புறம் ஒரு சில கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல கிடச்சிருந்தது. அதை நான் கன்ஃபர்மேஷன் பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்லேயும் 1 ஹவர்லேயும் பார்த்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இந்த கேண்டில். ஏன் இந்த கேண்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அது வந்து என்னோட ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணதில் இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனு. ஸோ நான் வந்து 1 மினிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். 1 மினிட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் ஆச்சு. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதையும் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் ஹையும் வந்து எடுத்திருந்தான். ஏஷியன் ஹை எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதாவது பிடிஆர்ஏஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இங்கே வந்து ஒரு பிடிஆர்ஏஸ் கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து இங்கே வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எது வரைக்கும் வச்சேன் அப்படின்னா, இது வரைக்கும் வச்சுருந்தேன். இங்கே கீழே லைன் இருக்குது பார்த்திங்களா, லிக்விடிட்டி கிராப், இது வரைக்கும் வச்சுருந்தேன். பட் எனக்கு என்னென்னா, நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா $20. ஸோ $20 இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆக்சுவலாக 2 என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு என்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக போடுறது, அதாச்சு ட்ரிகர் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகலை இது வரைக்கும். அதனால் வந்து இங்கே நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தேன்னா, மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே ஆக்சுவலாக அந்த என்ட்ரி வச்சுருந்தேன்னா இங்கே ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ எனக்கு 2 என்ட்ரி கிடச்சிருக்கும். நான் ஒரு என்ட்ரி தான் இதில் எடுத்திருந்தேன். அப்படியே நேராக கீழே வந்தான், மேலே போனால் மறுபடியும் அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்டு அது மாதிரி வந்துட்டு இருந்தான். அந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே 2 ரிவர்சல் ஜோன் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஓபியில் வந்து மேலே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ஷலாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 1:2 வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஈவனில் போட்டேன் ட்ரேடை, ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லண்டனோட லோ. ஸோ இந்த லண்டனோட லோ வந்து எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் ட்ரேடை வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். 1:2.7 1:3 ஐ திங்க் க்ளோஸ் பண்ணேன். பட் எனக்கு தெரியும் அவன் கீழே தான் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வெளியே இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ வெளியிருந்து தான் நான் அந்த ட்ரேட் எடுத்தேன். அதனால் ட்ரிகர் செட் பண்ணி வச்சுட்டு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டில் வந்து ட்ரிகர் ஆகாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் இங்கே க்ளோஸ் பண்ணேன். ஆக்சுவலாக 1:3 எப்போயுமே நான் க்ளோஸ் பண்ண வேண்டியது. பட் இது வந்து 1:3.72 வச்சுருந்தேன். அதனால் நான் ஆக்சுவலாக 1:3 வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான் படி தான் வந்து போயிட்டுருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ரிவர்சல் பண்ணியிருக்கான். ரிவர்சல் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோனு
அப்படியே கீழே வந்து எக்ஸ்பேன்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் இப்போ வரைக்கும் கீழே தான் போயிட்டுருக்கான். இது அடுத்து ரிவர்சல் ஜோன் வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. எங்கன்னா 315 அதாவது 3315 இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அடுத்து நம்மளோட ஹையர் லோ அது மாதிரி பிரேக் பண்ணிட்டு போவான். மேபி ஒரு ரிவர்சலுக்கான ஜோன் இது இல்லை. இங்கே ரிவர்ஸ் ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அதாவது கரெக்டாக ஒரு 300 அந்த இடத்துல ரிவர்சல் ஜோன் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இது எங்காச்சும் ட்ரேட் கிடச்சிது A+ செட்டப் கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, அதில் வந்து நான் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். நான் எவ்வளோ எடுக்கிறேன் என்னென்னு அப்டேட் பண்ணிட்டே வருவேன். உங்களுக்கு இந்த சேனல் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும். மேபி இனி வர டேஸில் வந்து நான் எப்படி எந்த மாதிரி எடுக்கிறேன், எந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன், எந்த செட்டப்பில் எடுக்கிறேன், அந்த செட்டப்பெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். இல்லாட்டி யாருக்காச்சும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். கிளாஸ்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நான் எப்படி லேர்ன் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அது கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன், அதையும் இதில் சொல்லிடுறேன் இன்றைக்கி. அதான் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக நான் இங்கே எடுத்தேன். இங்கே வந்துட்டு 1:2 இது வரைக்கும் வருவான்னு சொல்லி 1:2 இங்கே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் போட்டேன். திருப்பி போய் பிரேக் ஈவன் டேப் ஆகிட்டு எப்படி ஃபாலோ ஆகிருக்கான் பாருங்கள். எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கான், கிட்டத்தட்ட 1:15 வரைக்கும் தந்திருக்கான். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இங்கே பிரேக் ஈவன் அதோட ட்ரேட் எடுத்து அட்டாச்மெண்ட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். விட்டுருந்தேன் அப்படின்னா கரெக்டாக கீழே வந்திருப்பான். பட் நான் வந்து எப்பவுமே 1:2 வந்தோடனே பிரேக் ஈவன் செட் பண்ணிடுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வருவான்னு எனக்கு ஒரு ஐடியா. கரெக்டாக இதுலேருந்து ஸ்வீப் ஆகிட்டு சரன்னு இப்போ வரைக்கும் கீழே தான் போயிட்டுருக்கான். ஸோ எனக்கு 2 ட்ரேட் எடுத்தேன். ஒரு ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிபி ஹிட்டு, இன்னொரு ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஈவனு. நான் பிரேக் ஈவன் தொட்டுட்டு பையன் கீழே போயிட்டுருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.